ஹலோ கைஸ், தி சைலன்சி அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் 6 எபிசோட் பார்த்துருக்கோம். இது வந்து 7வது எபிசோட். இன்னும் ஒரே எபிசோட் தான் இருக்குது. அந்த எபிசோடும் பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 7வது எபிசோடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 6வது எபிசோடோட கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம டாக்டர் சாம்பிள்ஸை செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாம்பிள்ஸ் ஆனது அங்கே இருந்திருக்காது. அண்ட் அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீசரில் ஈட்டு அப்படின்ற இவங்களோட குரூவில் இருக்கிற ஒரு மெம்பர் இறந்து கிடப்பான். அவனை பார்க்கும்போது அவனோட ஷோல்டரில் குண்டடிப்பட்டு தான் இறந்து போனான் அப்படின்றத நம்ம டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுன்னா நம்ம கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம கேப்டனுக்கு தெரிஞ்சு போச்சு இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. நம்ம கேப்டன் வந்து இதெல்லாம் காட்டாமல், சரி ஓகே நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்படி சொன்னதானே நம்ம டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. நம்ம டாக்டரும் பார்க்குறாங்க, பக்கத்தில் வந்து ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வழியாக தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த டனலில் நம்ம டாக்டர் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பொண்ணோட இருக்கும்போது அங்கே ஒரு ஹார்ட் டிஸ்க்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணாங்களோ அந்த ரிசர்ச் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. இவங்க வந்து 1 by 1 ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த லூனார் வாட்டரை, அவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மீன் மேலே வந்து இந்த லூனார் வாட்டரை ஊற்றி செக் பண்ணியிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த மீனானது அந்த தண்ணியில் நல்லாவே சர்வே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்க்குற மாதிரி காட்டிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூமில் நம்ம பைலட் வந்து போயிடுறாரு. போயிட்டு வந்து எல்லாத்தையுமே ரீபூட் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது மேப்பில் என்ன காட்டுதுன்னா, இந்த இன்ஜினியர் வந்து கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுது. இதை வந்து நம்ம பைலட் பார்த்துறாரு. அந்த சமயத்தில் அவனும் கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம பைலட் முன்னாடி நிற்கிறான். அப்படி நிற்கும்போது இவர் கண்ணை தட்டி விட்டுட்டு அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதாவது நம்ம இன்ஜினியருக்கும் பைலட்டுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில் எப்படியோ இந்த இன்ஜினியர் தான் ஜெயிப்பான். கன் எடுத்து கரெக்டாக நம்ம பைலட்டோட கால்லையோ ஒரு குண்டை இறக்கிடுவான். இப்படி இறக்குனோடனே நம்ம பைலட்டும் கேட்குறாரு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கும்போது அவன் என்ன கேட்குறான்னா, ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம பைலட் பதில் சொல்லாமல், ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்டிருக்கும் போது நம்ம பைலட் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கண்ணை தட்டிட்டு மறுபடியும் ஒரு சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையிலையும் இந்த இன்ஜினியர் ஜெயிச்சிட்றான். அப்போ இவர் கையில் ஒரு சாம்பிளை எடுத்துகிட்டு, இந்த சாம்பிளை வந்து நான் கீழே போட்டுருவேன், இந்த சாம்பிள் கீழே போட்டுனா உனக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது, அதனால நீ கண்ணை கீழே இருக்குது, கேப்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இன்ஜினியர் கரெக்டாக என்ன பண்ணுவான்னா சுட்டுருவான். சுட்டதோடனே அந்த சாம்பிள் கீழே விழுந்துடும். கீழே விழுகும்போது இவரோட பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் கலந்து மல்டிபிள் ஆக ஆரம்பிக்குது. இவனும் என்ன பண்ணுவான்னா அந்த ரூமை லாக் பண்ணிடுவா. லாக் பண்ணிருந்தோடனே பைலட் வந்து கதற ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் வந்து இந்த மிஷினுக்கு வந்ததுலேருந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, சீக்கிரம் வந்து இந்த மிஷினை முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதை சொல்லிட்டு இவர் வந்து இறந்து போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை காட்டிட்டு அகைன் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து எல்லா ஃபைலையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லூனா 01 அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த லூனா மாதிரியே அந்த பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லூனார் வாட்டர் அவளுக்கு கொடுத்ததோடனே அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போகிறா. திரும்ப இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க. 036 அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது இதே டெஸ்ட்டு தான் மறுபடியும் நடக்குது. ஆனால் அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போகிறா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 72 க்ளோன்ஸை உருவாக்கி அந்த க்ளோன்ஸ்க்கு வந்து இந்த வாட்டரை கொடுத்துருக்காங்க. இப்படி வாட்டரை கொடுக்கும்போது யாருக்குமே வந்து இந்த வாட்டர் செட் ஆகலை. 73வது க்ளோனாக நம்ம லூனாக்கு தான் இந்த வாட்டரானது செட் ஆகிருக்கு. இவங்க இப்படி பண்ண இந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் லூனா அப்படின்ற மாதிரி நேமை வச்சுருக்காங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட இமேஜினரி கேரக்டராக ஹீரோயினோட அக்கா வராங்க. அவங்க வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து மனுஷங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிற பல கோடி மக்களை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து டெஸ்ட் பண்ணோம் க்ளோன்ஸ்க்கு. வேறு என்ன பண்ணுறது, பல கோடி மக்கள் உயிரை காப்பாற்றணும்னா ஒரு சில உயிரை நம்ம இழந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது சரியான வழி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன் திரும்பவும் பூமியில் கடலை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்கா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்ட, ஏன் என்னை இங்கே வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட அக்காவும் சொல்கிறாங்க, நீ வந்து இதெல்லாம் பார்க்கணும், உனக்காக தான் நான் வந்து இந்த ஆராய்ச்சியை எடுத்துக்கிட்டேன், இந்த ஆராய்ச்சி எடுத்து பண்ணதே உனக்காக தான், நீ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கணும், பூமியில் திரும்பவும் கடலை கொண்டு வரணும், மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சர்வே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியை நாங்கள் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்குற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு
திரும்பவும் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டர் டனல் வழியாக ஒரு ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த ரூமில் வந்து எல்லாமே க்ளோன்ஸாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 72 க்ளோன்ஸையும் அந்த ரூமில் தான் வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கேப்டனும் அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. இதை 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இங்கேருந்து வெளியே போகிற வழியை தேடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த வழியை கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியும் போகிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து லூனார் வாட்டரை நம்ம லூனாக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லூனார் வாட்டர் மூலியமா தான் நம்ம லூனாக்கு வந்து அடிப்பட்ட காயங்கள்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரே ஒரு சாம்பிளையும் நம்ம லூனாக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி காட்டிட்டு திரும்பவும் நம்ம கண்ட்ரோல் ரூம் தான் காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூமில் நம்ம கேப்டன் போயிடுறாரு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு. அப்படி போய் நம்ம இன்ஜினியரை தேடி பார்க்குறாரு. ஆனால் இன்ஜினியர் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் இல்லை. இதை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பைலட் இறந்து கிடக்கிறத நம்ம கேப்டன் பார்க்குறாரு. நம்ம டாக்டரும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஜினியர் க்ளோஸ் பண்ண கேட்ஸ் எல்லாம் நம்ம கேப்டன் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை தேடி நம்ம கேப்டன் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போக ஆரம்பிக்கும் போது திரும்பவும் நம்ம கோங்கை தான் காட்டுறாங்க. கோங் வந்து ஹீரோயின் வந்த வழியாக வந்து கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. வந்ததோடனே இவர் கன் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை சுடணும்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இவளை சுடக்கூடாது, நான் வந்து இங்கே பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அந்த கோங் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த பொண்ணுனால தான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கோங் வந்து சரியான கானில் இருக்கிறாரு. இதனால கன்னை கீழே இறக்க மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை, இவ வந்து உயிரோட வேணும், நம்மளுக்கு இவ இருந்தால் தான் லைஃபே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் கரெக்டாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுன்னா இந்த கோங் சொல்கிறாரு, நான் ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கோங் சொன்னதோடனே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவங்க 2 பேர்த்தையுமே சேஃபாக கூட்டு வா, அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதோடனே இந்த கோங்கும் கேட்டுக்கிறாரு. திரும்பவும் இந்த இன்ஜினியர் தான் காட்டுறாங்க. இந்த இன்ஜினியர் ஸ்டேஷனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அது என்னன்னா, லூனார் வாட்டர் ஒரு ரூமில் வந்து ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் ரூமுக்கு கீழே ஒரு ரூமில் வந்து லூனார் வாட்டர் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த லூனார் வாட்டரை இவன் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறான். அதுவும் எது வழியான எல்லா ரூமில் இருக்கிற ஏர் வெண்ட் வழியாக வெளியே வர்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இதை பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அந்த சீனை காட்டிட்டு திரும்பவும் காட்டுறாங்க இந்த இன்ஜினியரை. அண்ட் அதே சமயம் மறுபடியும் என்ன காட்டுறாங்கன்னா, இந்த இன்ஜினியர் தான் காட்டுறாங்க. இந்த இன்ஜினியர் வந்து ஸ்டேஷன் விட்டு போகாமல் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் இருந்த ரூமுக்கெல்லாம் வந்து பார்க்குறான் ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்ட்டு. இவன் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கேப்டன் வந்து இவனோட கன்னை தள்ளி விட்டு அங்கே ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட்டில் நம்ம கேப்டன் வந்து இவனை அடித்து ஒரு செவுத்தில் வந்து பள்ளி மாதிரி தொங்க விட்டுறாரு. தொங்க விட்டதானே கேட்குறாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, யார் உன்னை இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட இருந்த கத்தியை வச்சு நம்ம கேப்டனோட கையை கீறிட்டு இவன் நம்ம கேப்டனோட புடியிலேருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு ஒரு பக்கம், அதாவது பின்னாடி போய் நிற்கிறான். பின்னாடி போய் அவனோட கன் எடுத்துட்டு இவன் நிற்கிறான். அதே சமயத்தில் நம்ம கேப்டனும் அவரோட கன்னை இவனுக்கு முன்னாடி பாயிண்ட் பண்ணுறாரு. அவனும் அவனோட கன்னை வந்து நம்ம கேப்டனுக்கு முன்னாடி பாயிண்ட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவன் ரிலீஸ் பண்ணான் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி வந்து இவனோட மேலே விழுக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு அருவி மாதிரி இவன் மேலே விழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததானே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். நம்ம கேப்டன் இதை பார்க்குறாரு. திரும்ப இவர் வந்து மெயின் லேபுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் வேக வேகமாக ஓடி அந்த மெயின் லேபுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம லூனா பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமா சருன்னு தாவி இவ பாட்டுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு லூனா பொண்ணை திரும்ப கூப்பிட்றாங்க. இவ வந்து வேற வழியாக போயிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வழியாக போகக்கூடாது, நம்ம இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி லூனா பொண்ணை கூப்பிட்றாங்க. அவ்வளோ ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறா. பக்கத்தில் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன வழியாகவே போக ஆரம்பிக்கிறா. இவ வந்து ஹீரோயினை நம்புறா. அதனால தான் ஹீரோயின் என்ன சொன்னாலும் கேட்குறா. நம்ம கோங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு முன்னாடி போகிறாரு. இப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிற இடத்துல மேலே வந்து ஒரு பைப் லைன் இருந்திருக்கும். அந்த பைப் லைன் வழியாக லூனார் வாட்டர் வந்து இவங்க கண்ணிலேயே விழுகுது. இது நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லூனார் வாட்டர் வந்து ஏர்வெண்ட் வழியாக போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி போயிட்டு இந்த லூனார் வாட்டர் வந்து வெளியே ஸ்பேஸுக்கு போகுது. அப்படி ஸ்பேஸுக்கு போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த லூனார் வாட்டர் இப்படி ஃப்ரீஸ் ஆனதோடனே அந்த டனல் இருக்கிற எல்லா லூனார் வாட்டரும் ஃப்ரீஸ் ஆகுது. இப்படி ஃப்ரீஸ் அந்த லூனார் வாட்டருக்கு போகிறதுக்கு வேற வழி இல்லை. அதனால ஸ்டேஷனுக்குள்ள தான் வந்தாகணும். அந்த லூனார் வாட்டர் வந்து ஸ்டேஷனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது நம்மளுக்கு காட்டிட்டு இந்த எபிசோடானது அப்படியே முடியுது.